நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். தவறவிடப்பட்ட வாய்ப்புகள் பத்தின ஒரு முக்கியமான அம்சத்த பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புறேன். நம்ம எல்லாருமே இப்படியான சூழல நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். அத பத்தி நாம யோசிக்கிறப்ப அது நம்மள பாதிக்குது. அத பத்தி யோசிக்கிறப்ப அது நம்மள சோர்ந்து போகச் செய்யுது. ஐயோ! அத நெனச்சாலே வருத்தமா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் வேற மாதிரி செஞ்சிருக்கலாம். இப்படி நடந்திருக்க கூடாது. அந்த நேரத்துல அங்க நான் இருந்திருக்கணும். அவ்ளோ அற்புதமான வாய்ப்ப நான் அநியாயமா விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் முன்னாடி நான் அங்க இருந்திருந்தேன்னா, இப்படி நடந்திருக்காதே! நான் அங்க இருந்தா, அவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்களே! அது நடக்கலன்னா, நான் சந்தோஷமா என் வேலைகள கூட கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பேனே! என் வாழ்க்கை எவ்ளோ அழகா மாறியிருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? தவறவிட்ட வாய்ப்புகள நெனச்சு கதறிட்டு இருக்கிறீங்களா? இழந்து போன அந்த வாய்ப்புகளுக்காக இன்னும் அழுதுட்டே, கலங்கிட்டே, யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? பாருங்க, நீங்க தவற விட்டுட்ட அந்த வாய்ப்புகள் இருக்குதே, நீங்க என்ன செஞ்சாலும் திரும்பவும் பின்னாடி போயி, அந்த வாய்ப்புகள உங்களால அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால அபிஷேகிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சில சமயங்கள்ல நாம தவறு செஞ்சுடுறோம், வழி தவறி போயிடுறோம், எல்லாம் குழப்பம் ஆகிடுது. அப்புறம் நம்ம கடவுளேன்னு சொல்றோம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோட தவறுகள காட்டிலும் பெரியவர். எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர். ஐயோ! நான் இந்த வாய்ப்ப தவற விட்டுட்டேனே! நீங்க வருத்தப்படலாம். ஆனா ஆண்டவர் அன்பானவர். உங்களுக்கு சிறந்தது எதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் நடத்துகிற அவருக்கு உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள கொடுத்து உதவுறதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க வாய்ப்ப தவற விட்டுட்டீங்க. உண்மதான். அது பெரிய விஷயம் தான். சில வாய்ப்புகள் முன்ன வந்தது மாதிரியே திரும்ப வராது தான். பின்னாடி போய் அந்த வாய்ப்ப பிடிச்சுக்க மாட்டோமான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா இது ரொம்ப தாமதம். அந்த வாய்ப்புகள் அடைக்கப்பட்டு போயிருச்சு. அவங்க போயிட்டாங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சத்தியத்தின்படி பாருங்க. வேதத்திலயும் ஒரு நபர் இதே மாதிரி ஒரு சூழல கடந்து போறாரு. இயேசு உயிரோட எழும்புறாரு. அப்போஸ்தலர்களுக்கு தம்மோட சீஷர்களுக்கு அவர் தன்னை காண்பிக்கிறாரு. அவங்க எல்லாரும் ஒரே மனமா ஒண்ணா கூடியிருந்தாங்க. ஆனா ஒரு நபர் அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டாரு. அவரோட பேர் தோமா. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் அங்க இருந்தாங்க. மற்ற எல்லா விசுவாசிகளும் அங்க இருந்தாங்க. இயேசுவ அவங்க பார்த்தாங்க. அவரோட பேசுனாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா, இந்த தோமான்ற அப்போஸ்தலன் அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டாரு. ஏன்னா, அந்த நேரத்துல அவர் அங்க இல்ல. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பைபிள்ல வாசிக்கிறப்ப எப்பவுமே சந்தேக தோமா அப்படின்னு அவர சொல்றோம். அல்லது பாவம் தோமா நல்ல வாய்ப்ப மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றோம். ஆனா, இயேசு திரும்பவும் வந்து தோமாவ சந்திக்கிறார். அப்படி அவர் திரும்ப 8 நாள் கழிச்சு வந்தாரு. மற்றவங்க எல்லாரும் சந்திச்சு 8 நாளுக்கு பிறகு தான் தோமாவ ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த 8 நாட்கள்ல தோமா எப்படி உணர்ந்திருப்பார்ன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் கூடியிருந்திருக்கிறாங்க. மற்ற எல்லாருக்கும் இயேசுவ சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்ற எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. நானும் அதுக்கு தகுதி உள்ளவன் தானே! எனக்கும் அதுக்கு உரிமை இருக்குது தானே! ஐயோ! இயேசு வந்தப்ப நான் அங்க இருந்திருந்தா எவ்ளோ நல்லா இருந்திருக்கும். நான் இல்லாதப்ப அவர் வந்திருக்கிறாரே! அப்படியெல்லாம் தோமா யோசிச்சிருப்பாரு. அந்த நாட்கள்ல தோமா எவ்வளவு வேதனையில இருந்திருப்பாருன்னு உங்களால கற்பனை செய்ய முடியுதா? சில மணி நேரங்களோ, 1 நாளோ, 3 நாளோ இல்ல. 8 நாட்கள். அந்த வேதனையோட அவர் இருந்திருப்பாரு. ஏன்னா, இயேசு திரும்பவும் காட்சி தருவாருன்னு அங்க யாருக்கும் அவருக்கும் தெரியாது. அவ்வளோதான் அந்த வாய்ப்ப நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு தான் அவர் நெனச்சிருப்பாரு. இதே சூழல்ல இன்னைக்கு நீங்களும் இருக்கலாம். ஜான் மற்ற எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. இந்த ஒரு விஷயத்தினால நான் அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டேன். இந்த ஒரு விஷயத்தினால தான் எல்லாம் போச்சு ஜான். திரும்பவும் போயி அத சரி பண்ண வாய்ப்பு கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆமா. தோமா வாய்ப்ப தவற விட்டது உண்மதான். ஆனா, தோமாவோட இருதயத்த ஆண்டவர் அறிஞ்சிருந்தாரு. இயேசு வந்தாரு. அவர் தோமாவ தனிப்பட்ட முறையில சந்திச்சாரு. மற்ற எந்த அப்போஸ்தலர்களுக்கும் அப்படியான அனுபவம் கிடைக்கல. சரி, நான் யூதாஸ் கிட்ட பேசுறேன், மத்தேயு கிட்ட பேசுறேன், மரியாள் கிட்ட பேசுறேன்னுலாம் இயேசு வரல. தோமாவுக்காக அவர் திரும்பவும் வந்தாரு. அப்ப மற்றவங்களுக்கும் அவர சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது.
ஆனா தோமாவுக்கு மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட நேரடி சந்திப்பு கிடைச்சது. அவர் இயேசுவோட பேசினது மட்டுமில்ல, அவர தொடவும் செஞ்சாரு. என்ன தொட்டு பாருன்னு இயேசுவே சொன்னாரு. மற்றவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்ப காட்டிலும் பிரமாதமான ஒரு வாய்ப்பு தோமாவுக்கு கிடைச்சது. அந்த நம்பிக்கைய தான் உங்களுக்கும் கொடுக்க நான் விரும்புறேன். நீங்க வாய்ப்ப தவற விட்டது உண்மதான். திரும்பவும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலன்னு நீங்க கவலைப்படுறது உண்மதான். என்னோட தவறுனால தான் இந்த வாய்ப்ப இழந்தேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா, ஆண்டவர நீங்க சார்ந்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவு சிறப்பானத செய்யுங்க. உங்களுக்கான சிறந்த வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். கடந்த முறை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த முறை அது உங்களுக்காகவே வரக்கூடிய ஒரு விசேஷித்த வாய்ப்பு. ஆமா, தோமாவுக்கான ஒரு விசேஷித்த சந்திப்பு அது. மத்தேயுவுக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சதா நாம கேள்விப்படல. மார்க்குவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நாம கேள்விப்படல. தோமாவுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்புகள தவற விட்டுட்டீங்களா? அத நெனச்சு அழுதுட்டே இருக்காதீங்க. அது கஷ்டம் தான். இல்லன்னு நான் சொல்லல. ஐயோ! அத நான் சரி பண்ண முடிஞ்சா நல்லா இருக்குமேன்னு தோணலாம். ஆனா அது முடியாதே! ஆனா நீங்க ஆண்டவர சார்ந்து இருக்கும்போது, அவர் மேல தொடர்ந்து விசுவாசம் வச்சிருக்கிறப்ப, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிறப்பா செஞ்சுட்டு முன்னேறிக்கிட்டே இருங்க. நான் அந்த எக்ஸாம் எழுதாம தவற விட்டுட்டேன், ஜான் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நல்லா தயாராகுங்க. நீங்க அடுத்த முறை வாய்ப்ப தவற விடாத அளவுக்கு உங்கள தயாராக்குங்க. அடுத்த முறை அது வர்றப்ப, உண்மையிலேயே அது முந்தைய வாய்ப்ப விட சிறந்த விசேஷித்த ஒரு வாய்ப்பா இருக்கும். அது அற்புதமா இருக்கும். கடந்த முறை நான் இத தவற விட்டது நல்லதுன்னு நீங்க சொல்ற அளவுக்கு அது சிறப்பா இருக்கும். கடந்த முறை அந்த கம்பெனில 5 காலியிடங்கள் இருந்துச்சு ஜான். ஆனா, நான் அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டேன். என்னால சரியா செய்ய முடியல. இப்ப நீங்க உங்களுக்காகவே வரப்போகிற வாய்ப்புக்காக சிறப்பா தயாராகுங்க. அப்படித்தான் நீங்க இப்படியான சூழல பார்க்கணும்னு நான் விரும்புறேன். தவற விட்டுட்ட வாய்ப்புகளுக்காக அழாதீங்க. முடிஞ்சு போனதுக்காக, இழந்ததுக்காக அழாதீங்க. நீங்க கேட்கிறதுக்கும், நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா ஆண்டவரால கிரியை செய்ய முடியும். ஆமென். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.